அதிசயம் நிகழ்த்தும் திருமுறைகள். ஞாயின்மார்கள் ஆழ்வார்கள் பாடிய திருமுறைகள் திவ்ய பிரபந்தங்கள் மீது ஈடுபாடு கொண்டவர் காஞ்சி மகாபெரியவர். மடத்திற்கு வரும் பக்தர்களான கிருஷ்ணன், டாக்டர் சுப்பிரமணியன் போன்றோரை பாட சொல்லுவதோடு அவற்றின் பெருமைகளை விளக்கியும் சொல்வார் மகாபெரியவர். கிருஷ்ணனுக்கு 3 மகன்கள். அதில் கடைக்குட்டியான ஐயப்பன் ஒரு நாள் காணாமல் போனான். மகாபெரியவரே சரணாகதி என வாழ்ந்த கிருஷ்ணன் தன் கவலையை சுவாமிகளிடம் சொல்லவில்லை. தன் நிலையை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்பதில்லை எனக் கருதினார். இப்படியே 2 வருடங்கள் கடந்தன. கருத்து அறிந்து முடிப்பான் திண்ணை என்ற திருநாவுக்கரசர் தேவார பாடலில் குறிப்பிடப்படுவது போல் நிகழ்வொன்று நடந்தது. மகாபெரியவரை தரிசிப்பதற்காக கிருஷ்ணன் சென்றபோது திருவாரூர் மாவட்டம் திருவீழிமலைக்குச் சென்று திருமறை பாடல்களை முழுமையாக பாடு என தெரிவித்தார். இப்படி பாட 40 நாட்கள் ஆகும் என்பதால் நண்பரை உதவிக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டார். இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், திருமுறைகள் பாடும் நாட்களில் கிருஷ்ணன் மௌன விரதமாக இருப்பது வழக்கம். இப்படி பாடிய அவர் 40வது நாளில் முதலை உண்ட சிறுவனை வரவழைக்கும் பதிகம் பாடினார். அன்றிரவே சென்னையில் இருந்து கிருஷ்ணனுக்கு அழைப்பு வந்தது. மகன் ஐயப்பன் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததாக மனைவி தெரிவித்தார். மகாபெரியவர் திருவேழிமலை கோயிலுக்கு போக சொன்னது, முதலையுண்ட சிறுவனை வரவழைக்கும் பதிகம் பாடியது என நடந்தவற்றை எல்லாம் எண்ணிய கிருஷ்ணனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. திருமுறைகள் திவ்ய பிரபந்தங்கள் பாடல்களை பாடி நாம் நலம் பெற வேண்டும் என்பதே மகாபெரியவரின் விருப்பம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.